தமிழாளினி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர்லேருந்து 10,000 10,000லேருந்து 20,000 இப்போ 25 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்ம கிட்ட வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000 நண்பர்கள் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயமா என்னால் பார்க்க முடியுது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் அவங்க கிட்ட தான் எல்லாமே இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் உயிர் கொடுத்து நாங்கள் போட்டிருந்தாலும் கூட அதை நீங்கள் பார்த்து அப்ரிசியேஷன் கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கு. அதில் 30,000 நண்பர்களுக்கு வந்து நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பிடித்திருந்ததுனால தான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்மளுக்கு ரீச் ஆயிருக்காங்க. கண்டிப்பாக இந்த சந்தோஷத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கேக் வெட்டி கொண்டாடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம். என்னடா 1 lakh சப்ஸ்கிரைபர் மில்லியன் போகிறவனே கேக் வெட்ட மாட்டான்னு கேட்குறீங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இந்த பிரத்யேகமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா தான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஜியோ டைம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீக் டைம்லேயே நான் வந்திருந்தாலும் கூட அந்த டைமில் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பல ப்ராப்ளம்களால் வீடியோ போட முடியல. ஒரு வீடியோ போட்டவங்களுக்கு 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா அந்த ஜியோ பீக் டைம் அப்படின்னே சொல்லலாம். பட் நம்மளுடைய சேனல் அந்த மாதிரி கிடையாதுங்க. இப்போ ஒரு 3 months-ஆக தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாமே ஒரு குடும்பம் அப்படின்னு தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. இதெல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிவ்அவே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் லைவில் சொல்கிறேன். இந்த சேனலில் இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 சேனல் ரன் பண்ணுறோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று ஆட்டோஃபோவி, இன்னொன்று வந்து டெக்ஃபோவி. ஸோ டெக்ஃபோவிலும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே டைம் எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த சேனல்லையுமே வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஆட்டோஃபோவி தமிழில் 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வித்தின் ஒரு 2 weeks-குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறது ஒரு டெக் சேனல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு தான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் 2 years கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நல்ல கண்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கும் நம்மளுடைய வியூவர்ஸ்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத உங்கள் மூலமாக நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 3 மாத காலங்களில் நான் வேலையே இல்லைனாலும் கூட நிறைய விஷயங்களை வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த விஷயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதுமே வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் நான் வேறு விதமாக உங்களுக்கு லைவில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய சேனலில் இந்த சந்தோஷத்தை கொண்டாட விதத்தில் ஒரு கேக் வெட்டி கொண்டாடினா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். எனக்கும் சரி, பார்க்குற உங்களுக்கும் சரி. நீங்கள்லாம் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. பட் நீங்கள்லாம் இல்லை. பட் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்கள் கூட தான் வந்து ஒரு கேக் வெட்டி கொண்டாடணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை இருக்குது. கூடிய விரைவில் அந்த ஒரு சந்தோஷமான விஷயம் உங்கள் மூலமாக நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என் கூடவே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கேக் வெட்டிடலாம்.